சரியா? இதுதான் நம்மளோட இபிஓவில் இன்ஸ்டாலேஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் கொடுக்குறோம். அந்த டெர்மினலில் நம்ம டெர்மினல் 1ல் அடுத்த டெர்மினலில் பேஸை கொடுத்துருவோம். சிங்கிள் பேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டா இது இபிஓ வந்து ஆன் ஆகிடும். அதுக்கு ஒரு ட்ரிப்பர் இருக்குது, ட்ரிப்பர் ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். ரெண்டாவது பேட்டரியோட ப்ளஸ் மைனஸு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 4 பேட்டரி போடணும். 7.5 AH 12 வோல்ட் பேட்டரி, 4 பேட்டரி சீரிஸ் பண்ணி இந்த ஒர்க்கில் 4 பேட்டரி போடணும். 4 பேட்டரியோட ப்ளஸ் மைனஸை இங்கே கொடுக்கணும். இதோட வயரிங் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பவர் இன்புட் கொடுத்து பேட்டரி கொடுத்துட்டாலே சார்ஜிங் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, பிரேக்கு நம்ம வந்து பேனலில் உள்ள 2 பிரேக்குக்கு போகிற ஒயர் ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து ஃபீல்டுக்கு போகிற மோட்டருக்கு போகிற ஒயரை ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து இதோட பிரேக்கோட ப்ளஸ் மைனஸ் அவுட்புட்டில் கரெக்டாக ப்ளஸ் மைனஸை இப்போ இங்கே கொடுத்துருந்தோம். இந்த பேனலில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். பேனல்லேருந்து ஒயர் கழட்டிட்டு வந்தாலும் அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ வந்து இந்த 7, 6 இருக்கு இல்லையா, இந்த 7 வந்து நம்ம பேனலில் உள்ள 11 டெர்மினலில் வந்து 11ல் கொண்டு கொடுத்துருவோம். இந்த 6 வந்து நம்ம பேனலில் உள்ள 12ல் கொண்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டா இந்த பிரேக்கோட ஒயரிங் முடிஞ்சிருச்சு. பிரேக் வந்து பேனல்லேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஃபீல்டுக்கு போவோம். இதுதான் இதோட லாஜிக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இது வந்து ஒரு காமன் இன்வென்சி. இது எதுக்குன்னா, நம்ம பேனல் கார்டில் ஒரு ஆர்பிஎஸை வந்து இதில் கொடுத்து எடுத்துருவோம். அதில் எதில் எடுக்கணுனாக்கா காமன் என்சியில் நார்மல் காமனில் ஒரு அங்கே இருக்கிற ஆர்பிஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வந்து காமனில் கொடுத்துட்றோம். இதோட என்சி இருக்குல்ல, என்சி நார்மலி க்ளோஸ், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேனல் கார்டுக்கு கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும், அங்கேருந்து வர பவர் இங்கே வந்துட்டு இங்கேருந்து என்சி வழியே பேனல் கார்டு எப்போது ஆனில் இருக்கும். நம்ம இதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம்னா பேனல் கார்டு ஆஃப் பண்ணி நமக்கு வந்து ஃபுல் பேனலையும் டெட் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது இது பேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்கோம். சும்மா ஒரு அவுட்புட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இது இல்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த டோர்சோன் வந்து பேனலில் ஆல்ரெடி லெவலில் ரீச் போகும். அதோட ப்ளஸ்ஸு ஒரு சிக்னல் வரும் பேனலுக்கு. அதுக்கு பேரலாக இங்கேருந்து ஒரு 2 வயர் எடுத்துகிட்டு போய் அதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டா இதோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.